ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளாஸ் ஆன்லைன் அகாடமி. டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்னோட தொடர்ந்து கரண்ட் அஃபேர்ஸ் போட்டுகிட்டே இருக்கோம். ஸோ இன்றைக்குள்ள கொஷின்ஸ் பார்ப்போம். விச் மேஜர் டெக் கம்பெனி ரீசென்ட்லி அனௌன்ஸ்டு தட் இட் ஹஸ் பிளான் டு கட் மோர் தென் half ஆஃப் கார்பன் எமிஷன் அக்ராஸ் இட்ஸ் சப்ளை செயின் பை 2030? எந்த பெரிய தொழில்நுட்ப நிறுவனம் சமீபத்தில் பாதிக்கும் மேற்பட்ட அதன் விநியோக சங்கிலி முழுவதும் உமிழும் கார்பனை குறைக்க திட்டமிட்டுள்ளதாக அறிவித்தது 2030க்குள் அப்படிங்கிறாங்க. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கார்பன் எமிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனி வந்து எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணணும், அதேமாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் யூஸ் பண்ணணும், அதோட ப்ராடக்ட்ஸ் வெளியே கொண்டு போகிறதுக்காக சப்ளை செயின், அதோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் கம்பெனிலேருந்து ப்ராடக்ட்ஸ் வந்து மார்க்கெட் போகும். ஸோ இந்த சப்ளை செயின்லாம் கார்பன் என்னென்னா அங்கே வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. எலக்ட்ரிசிட்டிக்கு இன்டெரக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு ஃபாசில் ஃபியூல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, டீசல், பெட்ரோல். இது மூலிமா கார்பன் வந்து வெளியே எமிட் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து இப்போ எரிக்கிறதுலேருந்து இப்போ வெளியே விடுறதுல இந்த கார்பன் எமிஷன் வந்து ஆஃபாக வந்து குறைக்கிறதுக்காக வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து 2030 ஆஃபாக பிளான் பண்ணது எந்த கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட். லார்ஜஸ்ட்டு சாஃப்ட்வேர் கம்பெனி மைக்ரோசாஃப்ட் வந்து இதை வந்து பிளான் பண்ணியிருக்காங்க 2030. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் வந்து 1975 ஃபவுண்ட் பண்ணாங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய கார்பன் எமிஷன் விட்டுருப்பாங்க, கார்பன் டை ஆக்சைடை வந்து வெளியே விட்டுருப்பாங்க. லைக் வந்து எலக்ட்ரிசிட்டி, இல்லைனா வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ இது எல்லாத்தையுமே நாங்கள் வந்து மறுபடியும் வந்து என்ன பண்ணோம்னா, நாங்கள் கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்பியரில் விட்டதை மறுபடியும் இழுத்து அதை வந்து நாங்கள் வந்து இது பண்ண போகிறோம், அதாவது வந்து மறுபடியும் வந்து ஜீரோ கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா கிளைமேட் இன்னோவேஷன் ஃபண்ட் அப்படிங்கிறது ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கார்பன் எமிஷன் ஆஃப் தி வந்து கட் பண்ணுறது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2030. அண்ட் எல்லாத்தையுமே வந்து அவங்க கார்பனை வந்து நெட் ஜீரோவாக மாற்றுறது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2050. இது இன்னொன்று பார்த்தீங்கன்னா அமேசான் அப்படிங்கிற ஒரு லார்ஜஸ்ட் கம்பெனியும் அவங்களும் வந்து இதே டார்கெட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் கிட்டத்தட்ட 1 லட்சம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வாங்க போகிறாங்க. அவங்களும் வந்து 2040 அமேசான் வந்து 2040 அவங்களோட கார்பனை வந்து நெட் ஜீரோ அப்படின்னு கொண்டு வரதா வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா டெக் ஜெயின் கம்பெனியும் வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணுறாங்க. Next, the second Tejas Express, which was recently flagged off, connects Mumbai with which city? சமீபத்தில் துவங்கப்பட்ட இரண்டாவது தேஜஸ் எக்ஸ்பிரஸ் மும்பையை எந்த நகரத்துடன் இணைக்கிறது? ஸோ எந்த நகரத்துடன் பார்த்தீங்கன்னா மும்பை டு அகமதாபாத். ஸோ மும்பை எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்குது, அகமதாபாத் பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்குது. ஸோ இது ரெண்டு இணைக்கிறது தான் தேஜஸ் எக்ஸ்பிரஸ். இந்த தேஜஸ் எக்ஸ்பிரஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து அவங்களோட ரயில்வே டிபார்ட்மெண்ட்டை வந்து நல்லா ப்ராஃபிட்டபுளாகவும் ஒரு கமர்ஷியலாகவும் மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக விட்ட ட்ரெயின் தான் வந்து இந்த தேஜஸ் எக்ஸ்பிரஸ். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஆர்டிசி அப்படிங்கிற ஒரு விங், அதாவது ரயில்வே கீழே இருக்க ஒரு சப்சிடரி. இவங்களுக்கு வந்து இந்த ட்ரெயின் வந்து ஃபுல்லாக வந்து இந்த தேஜஸ் அப்படிங்கிற இந்த பேட்டர்ன் ட்ரெயினை வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து ப்ரைவேட்டைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதோட டிக்கெட்ஸ் எல்லாமே யார் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஐஆர்டிசி தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதேமாதிரி இந்த டிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு லக்ஸுரியஸான ஒரு ட்ராவல் கிடைக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா லேட்டாக போயிடுச்சுன்னா காம்பன்சேஷன் கொடுக்கக்கூடிய ஒரே ட்ரெயின் பார்த்தீங்கன்னா தேஜஸ் ட்ரெயின் தான். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ரூட் எது கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா டெல்லி டு லக்னோ லாஸ்ட் இயர் 2019 அக்டோபரில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா செகண்ட் ட்ரெயினாக வந்து மும்பையிலேருந்து அகமதாபாத் வரைக்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து என்ன பார்த்திங்கன்னா செமி ஹை ஸ்பீடு ட்ரெயின், ஃபுல்லி ஏர் கண்டிஷனடாக இருக்குதுக்கு. அதேமாதிரி இதோட ப்ரைஸஸ் பார்த்திங்கன்னா மாறிட்டே இருக்கும், எப்படி பேஸ்ட் ஆன் தி டிமாண்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து மாறிட்டே இருக்கும். நெக்ஸ்ட், The World's Economic Situation and Prospects Report is released by which organization? உலக பொருளாதார நிலை மற்றும் வருங்கால அறிக்கை எந்த அமைப்பால் வெளியிடப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்டை எந்த அமைப்பு வெளியிடுன்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன். யுனைடெட் நேஷன் பார்த்தீங்கன்னா நிறைய விங்ஸ் இருக்குது. யுனைடெட் நேஷன் கான்ஃபரன்ஸ் ஆஃப் ட்ரேட் அண்ட் காமர்ஸ், அதே போல் யுனைடெட் நேஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் வெல்ஃபேர், இவங்க எல்லாமே சேர்ந்து ரெடி பண்ண ரிப்போர்ட் தான் வந்து வேர்ல்டு எக்கனாமிக் சிச்சுவேஷன் ப்ராஸ்பெக்ட்ஸ். இந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, உலகத்தோட பொருளாதாரம் எப்படி இருக்குது, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வருங்காலத்தில் இது எப்படி இருக்கும், அதோட ரிஸ்க் என்ன, அந்த மாதிரிலாம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து அவங்க என்ன முக்கியமாக என்ன சொன்னாங்கன்னா, இந்தியாவோட ஜிடிபி வந்து 2020 எவ்வளோனா 5.7% இருக்குன்னு சொன்னாங்க. முன்னாடி வந்து 7.6 இருக்குன்னு கணிச்சிருந்தாங்க. ஆனால் வந்து அதை 5.7க்கு இவங்க வந்து மாற்றிருக்காங்க. ஸோ இதான் வந்து இவங்க கொடுக்குற இந்த ரிப்போர்ட்டோட முக்கியமான விஷயம். இந்த ரிப்போர்ட்டை வந்து யார் ரிலீஸ் பண்ணுறாங்கிறது ரொம்ப முக்கியம், எக்ஸாம்ஸில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ யார் ரிலீஸ் பண்ணுற மாதிரி யுனைடெட் நேஷன்ஸ். நெக்ஸ்ட், the first edition of கிருஷி மன்தான் summit is being held in which state? கிருஷி மந்தான் உச்சி மாநாடு முதல் பதிப்பு எந்த மாநிலத்தில் நடைபெறுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிருஷி மந்தான் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அக்ரிகல்ச்சர் பேஸ்டு ஒரு பிஸ்னஸ். அதாவது என்னென்னா ஃபார்மர்ஸோட ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்காக பண்ணுறது. அதாவது ஃபார்மர்ஸ் வந்து ஃபுட்டை தயாரிப்பாங்க, அதேமாதிரி எங்கே தயாரிப்பாங்க, ரூரல்ஸ் தரப்பாங்க. இவங்க எப்படி வந்து பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகிறாங்க, அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எப்படி விற்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி இது வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இந்த பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா நிறைய பிஸ்னஸ் மேன்ஸ் வருவாங்க, இண்டஸ்ட்ரி அகாடமிஷியன்ஸ் வருவாங்க, பாலிசி மேக்கர்ஸ், இவங்க எல்லாருமே வந்து இது வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து இந்த கிருஷி மந்தான் பார்த்தீங்கன்னா ஏஷியாவோட லார்ஜஸ்ட் ஃபுட் அண்ட் அக்ரி பிஸ்னஸ் ரூரல்
டெவலப்மெண்ட் சமிட் சொல்லுவாங்க. அதாவது ஏஷியாவிலே பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் அக்ரி பிஸ்னஸ்க்கான ஒரு சம்மிட்னா அதுதான் இதை சொல்கிறாங்க. இது எங்கே நடந்திருக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அகமதாபாத், குஜராத். சரிங்களா? So next question, the government of India and the government of Assam has signed a loan agreement with which international financial organization to modernize Assam's passenger ferry sector. இந்திய அரசாங்கமும் அசாம் அரசும் எந்த சர்வதேச நிதி அமைப்புடன் கடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளனர் அசாம் பயணிகள் படகுத்துறையை நவீனப்படுத்த. ஸோ இது எதுக்காக மெயினாக பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன உங்களுக்கே தெரியும், அஸ்ஸாம் பார்த்திங்கன்னா ஒரு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா பெரிய ரிவர், அதாவது பிரம்மபுத்திரா அப்படிங்கிற அந்த ரிவர் வந்து அந்த ஸ்டேட்டையே ரெண்டாக பிரிக்கும். அதாவது சென்ட்ரலில் பாஸ் ஆகக்கூடிய ஒரு ஸ்டேட் தான் வந்து அஸ்ஸாம். இந்த அஸ்ஸாமில் பார்த்திங்கன்னா வந்து மக்கள் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து மோஸ்ட்லி எதில் இருக்குன்னு பார்த்திங்கன்னா, இந்த ரிவர் வந்து ரொம்ப பெருசாக இருக்கணும். கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த ரிவர் பாஸ் ஆகிட்டு இருக்கும் த்ரூ அவுட் தி ஸ்டேட். ஸோ அப்படிங்கும்போது இந்த பக்கம் போகும்போது அவங்க என்ன யூஸ் பண்ணுவாங்க, இல்லைனா அக்ராஸாக போகும்போது எது யூஸ் பண்ணுவாங்கன்னா, மோஸ்ட்லி வந்து பாலங்கள் இருக்காது. அதனால் வந்து இந்த ஃபெரி சர்வீஸ், இந்த சின்ன போட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து அட்வான்ஸ்டாக பண்ணணும், மாடர்னைஸ் பண்ணணும் அப்படிங்காக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் அஸ்ஸாம் கவர்மெண்ட்டும் வேர்ல்டு பேங்க்கோட வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வேர்ல்டு பேங்க் என்ன பண்ண போகிறாங்கன்னா, அஸ்ஸாம் கவர்மெண்ட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து $88 பில்லியன் வந்து கொடுக்குறாங்க அவங்களோட ஃபெரி சர்வீஸ். உங்களுக்கே பார்த்தா தெரியும், பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து பிரம்மபுத்திரா, அதாவது நேஷனல் வாட்டர்வே 2 தூப்ரி டு சடியான்னு சொல்லுவாங்க. தூப்ரிலேருந்து சடியா வரைக்கும் இந்த நேஷனல் வாட்டர்வே 2 வந்து பாஸ் ஆகும். பார்த்திங்கன்னா அஸ்ஸாமோட என்டையர் ஸ்டேட்டையே 2ஆக டிவைட் பண்ணிடும் இந்த ரிவர். ஸோ இந்த ரிவரை கிராஸ் பண்ணுறதுக்காக நிறைய இடத்துல வந்து என்னென்னா வந்து இறங்கக்கூடிய இருக்கும் மக்களை வந்து இது வந்து மோஸ்ட்லி வந்து கனெக்ட் பண்ணுறதே இந்த அஸ்ஸாம் இன்லேண்ட் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் ப்ராஜெக்ட் தான். ஸோ இந்த ஃபெரி சர்வீஸ் மூலிமா வந்து அவங்களுக்கு வந்து அட்வான்ஸ்டாக வந்து இதை பார்த்த போகிறாங்க. நெக்ஸ்ட், which country is to offer e-visa facility to Indian tourists? இந்திய சுற்றுலா பயணிகளுக்கு இ-விசா வசதி வழங்க எந்த நாடு முடிவு செய்துள்ளது? ஸோ எந்த நாடு முடிவு செய்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா. இ-விசா அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக வந்து ஒரு கண்ட்ரிக்கு நீங்கள் விசா வாங்கணும் அப்படின்னா அந்த கண்ட்ரியில் வந்து நீங்கள் எந்த போகக்கூடிய கண்ட்ரிக்குன்னு ஒரு அம்பாசிடர் இருக்கும், அதாவது எம்பசி இருக்கும். அங்கே எம்பசியில் அம்பாசிடர் இருப்பார், அவர்கிட்ட போய் தான் வந்து விசா வாங்குவாங்க. இதுதான் வந்து யூஸ்வலான நடைமுறை. ஆனால் வந்து என்னென்னா வந்து இ-விசா அப்படின்னா வந்து நீங்கள் வந்து இந்த எம்பசிக்கே போக தேவையில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு நீங்கள் போகணுன்னா சவுத் ஆஃப்ரிக்கா எம்பசி டெல்லிக்கு போகவே தேவையில்ல. டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணணும்னா சவுத் ஆஃப்ரிக்காவோட அந்த இ-விசா அப்படிங்கிற அப்ளிகேஷன் அவங்க வெப்சைட்டில் போய் அப்ளிகேஷன் கொடுத்துட்டு அதுலேயே உங்களை என்ன பண்ணுவாங்க, அவங்க வெரிஃபை பண்ணி உங்களோட வந்து அப்ரூவ் பண்ணால் இல்லை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதை வந்து இந்தியாவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. யார் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா கொடுத்துருக்காங்க. எதுக்காக இது கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன்ஸ் அதிகமாக ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நைஜீரியா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா தான். அதில் வந்து லாஸ்ட் டேட்டா வந்து அஃபிஷியல் டேட்டா என்ன சொல்லுதுன்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 81,316 பேர் இந்தியன்ஸ் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா வந்து 2019 மட்டும் போயிருந்தாங்க. அக்டோபர் 2019 மட்டும் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதாவது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. நிறைய பேர் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு போகிறாங்க அப்படிங்கிறனால தான் இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ விசா கொண்டு வர முடியுமா, டைம் அண்ட் மணி சேவ் ஆகும். ஸோ ஈஸியாக உங்களுக்கு விசாவும் கிடச்சிரும். நெக்ஸ்ட், வாட் இஸ் த நேம் ஆஃப் தி பிக்கஸ்ட் ஏர்போர்ன் எக்ஸசைஸ் ரீசென்ட்லி கண்டக்டட் பை தி இந்தியன் ஆர்மி? சமீபத்தில் இந்திய ராணுவம் நடத்திய மிகப்பெரிய வான்வெளி உடற்பயிற்சியின் பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதோட பெயர் பார்த்தீங்கன்னா விஞ்ச்டு ரைடர். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆர்மி என்னதான் ஆர்மியாக இருந்தாலும், ஆர்மி வந்து நீங்கள் லேண்ட் சர்ஃபேஸாக இருந்தாலும் அதுக்கு வந்து ஒரு ஏர்ஃபோர்ஸ் விங்குன்னு ஒன்று இருக்கும். ஏன்னா வந்து சீக்கிரமாக டிப்ளாய் பண்ணக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸ் மூலிமா தான் பண்ண முடியும். ஸோ அப்படினால வந்து அவங்க ஏர்ஃபோர்ஸில் எந்த அளவுக்கு வந்து ஸ்டேபிளாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இது வந்து ஏர்போர்ன் எக்ஸசைஸ் வந்து நடத்தியிருக்காங்க. இது பேர் வந்து விஞ்ச்டு ரைடர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எங்கே நடத்திருக்காங்க அப்படின்னா நார்த் ஈஸ்டர்ன் இந்தியா. ஏன் நார்த் ஈஸ்டர்ன் இந்தியாவை தேர்ந்தெடுக்காங்க பார்த்தீங்கன்னா, நார்த் ஈஸ்டர்ன் நிறைய மவுண்டன்ஸ் இருக்கும். ஸோ அந்த டெரைன் பார்த்தீங்கன்னா பிளெயினாக இருக்காது. மவுண்டன்ஸ்னால மேலே கீழே ஏறனால இங்கே மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன், இங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா எப்படி நம்ம ஃபோர்ஸஸ் வந்து டிப்ளாய் பண்ணி இது பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து செக் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரூப்ஸ், ஏர் வாரியர்ஸ்லாம் இதில் பங்கு எடுத்திருக்காங்க. ஸோ இதில் இந்தியன் ஆர்மி அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட ஆர்மி ட்ரூப்ஸும் வந்து ஜாயின் பண்ணி இந்த எக்ஸசைஸ் வந்து நடத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட், which Indian entrepreneur was recently honored with Australia's highest civilian honor, Order of Australia Award? எந்த இந்திய தொழில் முனைவோருக்கு சமீபத்தில் ஆஸ்திரேலியாவின் மிக உயர்ந்த சிவில் விருதான ஆர்டர் ஆஃப் ஆஸ்திரேலியா வழங்கப்பட்டது? ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம இந்தியாவில் வந்து பாரத் ரத்னா கொடுக்குறோமோ அதே மாதிரி ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் சிவிலியன் அவார்டு அப்படின்னு கொடுப்பாங்க. இதுதான் வந்து ஹையஸ்ட்டாக ஒரு சிட்டிசன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அவார்டு தான் வந்து ஆர்டர் ஆஃப் ஆஸ்திரேலியன் அவார்டு. இதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவை சேர்ந்த கிரண் முசம்மர் ஷா இவங்களுக்கு வந்து இந்த அவார்டை கொடுத்துருக்காங்க. எதுக்காக இந்த அவார்டு கொடுத்தான்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு பயோடெக்னாலஜி கம்பெனி பயோகான் அப்படிங்கிற அந்த கம்பெனியோட சேர்பர்சனாக இருந்திருக்காங்க. இவங்க வந்து இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு மத்தியில் பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக எஜுகேஷனல் ஆஸ்பெக்ட்டுக்கும் ரொம்ப நிறைய ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுறதுக்காக பாடுபட்டனால அவங்களுக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க பேர் பார்த்தீங்கன்னா கிரண் மசும்தார் ஷா.
இதில் முக்கியமான என்ன விஷயத்துங்கன்னா இந்த ஆர்டர் ஆஃப் ஆஸ்திரேலியன் அவார்டை வாங்குகிற 4th இந்தியன் தான் இவங்க கிரண் இவங்க. இதுக்கு முன்னாடி யார் யார் வாங்கியிருக்காங்க பார்த்தீங்கன்னா மதர் தெரேசா வாங்கியிருக்காங்க, அட்டார்னி ஜெனரல் சோலிப் சராப்ஜி, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் வந்து வாங்கியிருக்காரு. சச்சின் டெண்டுல்கர் பார்த்தீங்கன்னா 2012 வாங்கியிருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாங்குறது வந்து கிரண் மசூம்தார் தான். சரிங்களா. நெக்ஸ்ட், how is the revised national TB control program the scheme of health Ministry of Health and Family Welfare recently renamed? சுகாதார மற்றும் குடும்ப அமைச்சக திட்டமான திருத்தப்பட்ட தேசிய காசநோய் கட்டுப்பாட்டு திட்டம் சமீபத்தில் மறுபெயரிடப்பட்டது. ஸோ அந்த பெயர் என்னென்னு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதோட பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் டியூபர்குலோசிஸ் எலிமினேஷன் ப்ரோக்ராம். இதுக்கு முன்னாடி இந்த பெயரை மாற்றி என்ன பண்ணியிருக்காங்க, முன்னாடி என்னதுன்னா நேஷ்னல் டியூபர்குலோசிஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் இருந்ததை வந்து நேஷ்னல் டியூபர்குலோசிஸ் எலிமினேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு மாற்றிருக்காங்க. ஸோ அது எதுக்காக அப்படி மாற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்டுன்னு இருக்குது. இது வந்து UN கீழே இருக்க கோல்ஸ், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் நிறைய கோல்ஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் தி கோல் என்ன பார்த்தீங்கன்னா டிபியை வந்து ஒழிக்கணும் அப்படிங்கிறது தான். இதோட டார்கெட் என்ன பார்த்தீங்கன்னா 2030. அதாவது யூஎன்னோட டார்கெட் என்ன பார்த்தீங்கன்னா 2030. ஆனால் இந்தியா வந்து ஒரு ஆம்பிஷன்ஸ் டார்கெட் வச்சுருக்காங்க. என்னன்னா 2025 நம்ம இந்தியாவில் டிவி முழுமையாக வந்து ஒழிச்சிடணும் அப்படிங்கிறத இந்த டார்கெட் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் கீழே டிபி ஒழிக்கக்கூடியக்காக ஒரு ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதான் வந்து நேஷ்னல் டிபி கண்ட்ரோல் ப்ரோக்ராம். அதை வந்து இப்போ பேர் மாற்றிருக்காங்க, நேஷ்னல் டியூபர்குலோசிஸ் எலிமினேஷன், முழுமையாக ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ப்ரோக்ராம் பேரை மாற்றிருக்காங்க. இன்னும் டிபி எதனால் கிரியேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பாக்டீரியாவில் கிரியேட் ஆகுது. மைக்கோ பாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிற இந்த பாக்டீரியா தான் வந்து டிபியை வந்து கிரியேட் பண்ணுது. நெக்ஸ்ட், the birth rate of which country fell to the lowest since the founding of the country 7 decades ago? எந்த நாடு உருவாக்கப்பட்டு 7 தசாப்தங்களுக்கு பிறகு அதன் பிறப்பு விகிதம் மிக குறைவாக காணப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எந்த நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா. ஸோ சைனா அவங்களுக்கு தெரியும் வேர்ல்ட்ஸ்லேயே நிறைய பாப்புலேஷன், ஹையஸ்ட் பாப்புலேஷன் எங்கே இருக்குன்னா சைனாவில் தான் இருக்குது. ஆனால் சைனா ஒரு பாலிசி கொண்டு வந்தாங்க, அதாவது சிங்கிள் சைல்டு பாலிசின்னு கொண்டு வந்தாங்க. அவங்க அந்த பாலிசி மூலிமா சைனாவோட பாப்புலேஷனை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணால் ஒரு தம்பதிகள் வந்து ஒரு குழந்தைக்கு மேலே அவங்க வந்து பெற்றெடுக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த பாலிசி கொண்டு வந்தாங்க. அந்த பாலிசி மூலிமா என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சைனோட பாப்புலேஷன் கம்மியாச்சு. அது பார்த்தீங்கன்னா 1949 ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இப்போ தான் வந்து என்னென்னா ரொம்ப கம்மியான அதாவது பெர்த் ரேட் வந்து இது பண்ணுது. அதாவது 10.94 பெர்த்ஸ் பெர் 1000 அப்படிங்கிறத வந்து ரொம்ப ரெக்கார்ட்லேயே வந்து ரொம்ப கம்மியாக வந்து இது ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம சைனா இதில் என்ன படிப்பினை கற்றுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒன் சைல்டு பாலிசி கொண்டு வந்து தப்பு அப்படிங்கிறத உணர்ந்திருக்காங்க இப்போது. ஏன்னா வந்து அவங்க நாட்டில் அதிகமான வயசானவங்க அதிகமாகிட்டே இருக்காங்க. இவங்க இந்த கிட்டத்தட்ட வந்து ஒரு 4-5 டெக்கேடாக பண்ண இந்த தப்புனால வந்து பாப்புலேஷன் ஃபுல்லாமே வந்து ஏஜிங் பாப்புலேஷன் அதிகமாகிட்டே இருக்காங்க, யங் பாப்புலேஷன் கம்மியாகிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்காக என்ன பண்ணியிருக்கா மறுபடியும் சைனா வந்து இப்போ 2 children பாலிசி அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஒரு தம்பதியில் வந்து 2 குழந்தைகளை பெற்றெடுக்கணும் அப்படின்னு சொல்லி இது கொண்டு வந்திருக்காங்க. இது மூலிமா என்னென்னா அவங்களுக்கான ஒர்க் ஃபோர்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறத இவங்களோட எய்மே. ஸோ இதுதான் வந்து சைனாவோட சிங்கிள் சைல்டு பாலிசினால் வந்து ஒரு எஃபெக்ட்ஸாக வந்து இது பார்க்குறாங்க. ஸோ இதோட இன்னத்து வீடியோ கம்ப்ளீட் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கிளாஸ் ஆன்லைன் அகாடமி. எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.